வளமுடன் வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ்ல என்ன சேனல் என்ன ஸ்டாக் ரிவ்யூ பார்க்க போறோம்னாக்கா, பஜாஜ் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பஜாஜ் வந்து ரொம்ப ஃபேமஸான பிராண்டு. பஜாஜ் ஹீட்டரு, கூலரு, அப்புறம் அயர்ன் பிரஸ்ஸு, அதுக்கப்புறமா வேற நெறைய கீசரு, இந்த மாரி நெறைய ஐட்டம்ஸ் இருக்கு பஜாஜ்ல. ஃபேன், எலக்ட்ரிக்கல் ஃபேனு. அவங்க என்னன்னாக்கா மாஸ்டர்ஸ் இன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்ல. நெறைய நான் பார்த்துருக்கேன். நானும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மாதிரி ரிலையபிள் பிராண்ட். இப்பல்லாம் Flipkart, Amazonல போய் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணாக்கா, ஏதேதோ தெரியல. பேரு என்னென்னமோ போட்டு பிராண்ட்ஸ் வருது. அது எதுவும் லைஃப் வர்றதில்ல. பட் இந்த பஜாஜ்னாக்கா ஓரளவுக்கு நம்பி வாங்கலாம். லைஃப் நல்லா வரும். அதனால ஒரு பேர் இருக்கு மார்க்கெட்ல. அதனால இத எடுத்துட்டு வந்திருக்கேன். மார்க்கெட்ல ஷேர் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு. 900ல இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 390 அந்த ரேஞ்சுல இருக்குன்னு நெனைக்கிறேன். 380, 390 ரேஞ்சுல இருக்கு. அதனால இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆ டேஸ் ஹை பார்த்தீங்கன்னா 404ல இருக்கு. லோ வந்து 392ல இருக்கு. அப்புறம் 52 வீக் ஹை வந்து 749. ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 1588. பிஇ பார்த்தீங்கன்னாக்கா 43.99 44 பிஇ. செக்டார் பிஇ வந்து 41. ஸோ பிஇ வைஸ் பார்க்கும்போது இது ஒரு மாதிரி ஹை வேல்யூவேஷன் தான். அதாவது அவ்வளோ தூரம் கரெக்ட் ஆகி கூட இன்னும் வேல்யூவேஷன் ரேஞ்சுக்கு வரல. பட் இருந்தாலும் நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டிடிஎம் நெட் ப்ராஃபிட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அப்புறம் வீக்னஸ் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ, எஃபிஐ வந்து அவங்களோட ஷேர்ஸ் ஹோல்டிங்ஸை குறைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் த்ரெட்ஸ் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் growth இன் ப்ரொமோட்டர்ஸ் வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரைஸ் சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பிரைஸ் வந்து 393ல இருக்கு. இது எப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததுனாக்கா 2020, 21 அந்த ரேஞ்சில இருந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் மல்டி இயர் லோவ ரீச் ஆயிருக்கு இப்போ. ஸோ ஸ்டாக் ஒரு மாதிரி ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்கு. அதனால எடுத்துட்டு வந்திருக்கு. கன்சிடர் பண்ணலாம். இதுல ஒரு வேல்யூ இன்புட் இருக்குமான்ட்டு. பட் பிஇ வைஸ் பார்க்கும்போது இன்னமும் கொஞ்சம் வேல்யூவேஷன் கரெக்ட் ஆகணும். இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச பிறகு கன்சிடர் பண்ணலாம். இல்லன்னா இப்பயே கூட கன்சிடர் பண்ணலாம். அனலிஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 15 அனலிஸ்ட் குடுத்துருக்காங்க. பை 27%, செல் 13% மிக்ஸ்டா இருக்கு. அப்புறம் பிரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஆ 3 இயர்ஸாவே நெகட்டிவ்ல தான் இருக்கு. ஏன்னா அந்த 2020, 21 அந்த ரேஞ்சுல தான் உங்களுக்கு இந்த பிரைஸ் ரீச் ஆயிருக்கு. அந்த ஓல்டு பிரைஸ்க்கு போனதால. இப்ப பிவி பார்த்தீங்கன்னா 421ல இருந்து 453. இது எல்லாமே அடி வாங்கிருச்சு ஆல்ரெடி. சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நெக்ஸ்ட் இருக்கிறது 375ல ஒரு சப்போர்ட் இருக்கு. 341ல இருக்கு. 294ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இன்கிரீஸ் ஆனதுனாக்கா 450, 500, 530 இந்த ரேஞ்சுல இருக்கு. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னாக்கா, 20 டேஸ்ல 458லயும், 200 டேஸ் 568லயும் இருக்கு. இது எல்லாமே உடைஞ்சு வெளியில வந்துருச்சு. கீழ இறங்கிடுச்சு. பப்ளிக் ஒப்பீனியன் ஆப்வியஸ்லி 100% பைல இருக்கு. ஏன்னா, பிரைஸ் ரொம்ப கரெக்ட்டா இருக்கு. நீங்க ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். எந்தெந்த ஸ்டாக் வந்து பிரைஸ் நல்லா கரெக்ட்டா இருக்கோ, அது எல்லாத்துக்குமே இவங்க பப்ளிக்கோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னாக்கா, பை அப்படின்ற ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ நம்மள மாரி தான் நெறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க போல இருக்கு. ட்ரேடர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் அதிகமா இருப்பாங்க போல இருக்கு. பேசாம இதெல்லாம் கரெக்ட் ஆகும்போது, நல்ல ஸ்டாக்ன்னு தெரியும்போது 1, 2ன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க போல இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஃபைனான்சியல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மாதிரி ஃப்ளாட்டா தான் இருக்கு. 21ல இருந்து 25 வரைக்கும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ரேஞ்ச் 45 டூ 46, 48 அந்த ரேஞ்சிலேயே இருக்கு. ஓகே. இடையில 23ல ஒண்ணு 54 போயிருக்கு. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 62% ப்ரொமோட்டர்ட்ட தான் இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டாக் ஹேவல்ஸ் இந்தியா அதுலயும் ப்ரொமோட்டர்ட்ட ஆல்மோஸ்ட் 59 இருந்துச்சு. இப்போ இவங்கள்ட்ட 62 இருக்கு. ஸோ ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு விக்கல. நல்லா வச்சிருக்காங்க எல்லாம். எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னாக்கா 6.48ல இருக்கு. டிஐ வந்து அதிகமா வச்சிருக்காங்க. இதுல 17% வச்சிருக்காங்க. அப்புறம் பப்ளிக் வந்து ரீட்டெய்லர்ஸ் என்னைய மாதிரி ரீட்டெய்லர்ஸ் வந்து 9.2% வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் பிளட்ஜிங் வந்து இதுக்கு முன்னாடி குவார்டர்லாம் இருந்திருக்கு. டிசம்பர் 25ல ப்ரொமோட்டர் பிளட்ஜிங் 0 ஆயிருக்கு. ஸோ ப்ரொமோட்டர் பிளட்ஜ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதர்வைஸ் இது வந்து சேஃப் தான். பியர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாக்கா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட், சிஜி கன்சியூமர், வேர்ல்பூல், டிடிகே பிரஸ்டீஜ் இதெல்லாம் பார்க்கும்போது பிஇ வைஸ் இது கொஞ்சம் அ கம்மியா தான் இருக்கு. மீன்ஸ் தேர்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்பூல் இருக்கு. வேர்ல்பூலு அது என்னமோ ரொம்ப டவுனா போயிட்டே இருக்கு. எது எண்டிங்ன்னு தெரியல அதுக்கு. சிஜி கன்சியூமர் அது 31ல இருக்கு பிஇ. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா, எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப தான் வந்தது. அதனால பிஇ வேல்யூ குடுக்கல. இப்ப தான் வந்ததுனாக்கா, ஐபிஓ இப்ப ரீசென்ட்டா வந்தது. பஜாஜ் எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னாக்கா, அதான் இப்ப நம்ம பார்த்தது 44 பிஇல இருக்கு.
கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டலா மாடரேட்டான ஸ்டாக் தான். நல்லா தெரிஞ்ச ஸ்டாக்கு. எல்லாருக்கும் நெறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். ஆ தெரிஞ்ச கம்பெனி. தெரிஞ்ச விஷயம்னு சொல்றேன் பாருங்க. தெரிஞ்ச கம்பெனி. அப்புறம் ஸ்டாக்கு கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டு, ஸ்மால் குவான்டிட்டி நம்ப ஒரு 30, 40% ப்ராஃபிட்டுக்கு நம்ப இது இது பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. தட்ஸ் ஆல். தேங்க் யூ.